ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு சுவையான பொரியல் ரெசிபி. எல்லாருக்கும் மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காய் இப்போ சீசனல் வெஜிடபிள் நம்மளுக்கு மார்க்கெட்டில் இப்போ நிறையா கிடைக்குது. நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அதிக நார்ச்சத்தும் உள்ள ஒரு அருமையான காய் இது. அடிக்கடி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் நிறைய விதமான டிஷஸ் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு இந்த பரங்கிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பக்குவமாக பண்ணும்போது தாங்க இந்த பூசணிக்காய் ரொம்ப குழஞ்சி போகாமல் பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ அருமையான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே ஒரு கீத்து மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம் இருக்குங்க. இப்போ இதை நல்லா கட் பண்ணி எடுத்துருவாங்க. உள்ளே இருக்கிற அந்த விதை பகுதியெல்லாம் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக, ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். பொரியலுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிப்போம் பாருங்கள், இந்த அளவுக்கு. ஸோ இந்த விதை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் ஆட்ட இந்த மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது. இப்போ பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு பொரிய விட்டுட்டு இது கூட 2 வரமிளகாவை உடச்சி சேர்த்துருவோம். கூடவே ஒரு 2 to 3 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டுருவோம். இப்படி வரமிளகா பச்சை மிளகா ரெண்டும் நம்ம கலந்து சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு 10 to 12 சின்ன வெங்காயத்தை நல்லா சுத்தப்படுத்தி கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த பொரியலுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பட் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா இப்படி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மஞ்சள் பூசணிக்காவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. மஞ்சள் பூசணிக்காய்க்கு ஒரு யூனிக்கான ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்குது. ஸோ உப்பு கொஞ்சம் அளவாக தாங்க சேர்க்கணும். அதாவது மற்ற காய்கறிகளோட கம்பேர் பண்ணும்போது பூசணிக்காய்க்கு கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்க்கணும். நான் இங்கே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இது டேஸ்ட்டு சரியாக இருக்கும். இப்போ காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய் குயிக்காக வெந்துருங்க. தண்ணி சேர்க்கும் போது கவனமாக அளவாக தாங்க தண்ணி வைக்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, காய் குழஞ்சி போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டுட்டு வந்துட்டு ஜஸ்ட் 2 கைப்பிடி அளவுக்கு மட்டுமே தான் தண்ணி சேர்க்கணும். அதிக தண்ணி வேண்டாம். இதுலேயே காய் நல்லா பக்காவாக ஜம்முன்னு வெந்துடும். தண்ணி சேர்த்துட்டு உடனே இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுருங்க. ஆவி பிடிச்சு அதுவே வெந்துடும். ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. ஒரு 7-8 நிமிஷத்துலேயே காய் நல்லா ஜம்முன்னு வெந்துருங்க. பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி சுண்டிருச்சு. காய் நல்லா பக்குவமாக வெந்துருச்சுங்க, குழஞ்சி போகலை. ஒன்று அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கு. இனி இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுக்குவோம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிடும். காய் நல்லா குழஞ்சி போகாமல் 100% பக்காவாக வெந்துருச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக சேர்த்துருக்குறோம். அந்த சின்ன ஒரு ஸ்வீட்னஸோட இந்த பரங்கிக்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே கொங்கு நாட்டு சமையல்லைங்க இந்த பரங்கிக்காய் பொரியல் பண்ணும்போது ஒரு சிலர் அந்த ஃபைனல் ஸ்டெப்பாக கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து எடுத்து வைப்பாங்க. அது டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக தாங்க இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அத்தையெல்லாம் அப்படி செய்வாங்க. பட் நான் இன்றைக்கி சேர்க்கல. எனக்கு அந்த ஸ்வீட்னஸ் வேண்டாம், எனக்கு இப்படியே போதுன்னு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் ட்ரை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க சேர்த்து கலந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பரங்கிக்காய் பொரியல் நல்லா குழையாமல் பக்குவமாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு அருமையான ஹெல்த்தியான காய் இது. மிஸ் பண்ணாமல் அடுத்த முறை பொரியல் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவையாக இருக்கும். காய் ரொம்ப குழஞ்சி போகாது, பக்குவமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.